ஹாய் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரிச் இங்கிலீஷ் இன் தமிழ் சேனல். ஹாய் ஹால். விரைவாக பேச தேவையான சொற்களையும் அதுக்கான வாக்கியங்களையும் ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். ஹீ இஸ் எ ஃபார்மர் கோவொர்க்கர் ஆஃப் மைன். அவர் என்னுடைய முன்னாள் சக ஊழியர். அவர் என் கூட வேலை செஞ்சவர், முன்னாடி என் கூட வேலை செஞ்சவர் அப்படின்ட்டு அர்த்தம் தருது. ஹீனா அவர், அவன் அப்படின்ட்டு அர்த்தம் தருது. ஈஸ்னா இருக்கிறார். ஃபார்மர்னா முன்னாள், கோவொர்க்கர்னா கூட வேலை செஞ்சவர். ஹீ இஸ் எ ஃபார்மர் கோவொர்க்கர் ஆஃப் மைன். ஐ ரெக்கமெண்ட் இட் ஸ்ட்ராங்லி. நான் அதை வலுவாக பரிந்துரைக்கிறேன். நான் ரெக்கமெண்ட்னா பரிந்துரைக்கிறேன். இட்னா அதை, ஸ்ட்ராங்லினா வலுவாக. ஐ ரெக்கமெண்ட் இட் ஸ்ட்ராங்லி. He gained fame as an actor. அவர் நடிகராக புகழ் பெற்றார். அவர் நடிகராக புகழ் பெற்றார். ஹீனா அவர், அவன். கெயின்ட்னா பெற்றார். ஃபேம்னா புகழ். as an actorனா நடிகராக. He gained fame as an actor. This is the biggest car in the world. இதுதான் பார்த்தீங்கன்னா உலகிலேயே மிகப்பெரிய கார், மகிழ்வுந்து அப்படின்னு அர்த்தம் தருது. திஸ்னா இது, ஈஸ்ட்னா இருக்கிறது, பிக்கஸ்ட்னா மிகப்பெரிய, இந்த வேர்ல்டுனா உலகத்தில். திஸ் இஸ் த பிக்கஸ்ட் கார் இன் த வேர்ல்டு. ஐ திங்க் த கிச்சன் கிளாக் இஸ் ஃபாஸ்ட். கிச்சன் கடிகாரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேகமாக இருக்குது, வேகமாக ஓடுதுன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் தருது. ஐனா நான், திங்க்னா நினைக்கிறேன், கிச்சன்னா சமையல் அறை, கிளாக்னா கடிகாரம், ஈஸ்ட்னா இருக்கிறது, ஃபாஸ்ட்னா வேகமாக. ஐ திங்க் த கிச்சன் கிளாக் இஸ் ஃபாஸ்ட். ஷீ ஹேஸ் எ சாஃப்ட் அண்ட் கிளியர் வாய்ஸ். அவள் மென்மையான மற்றும் தெளிவான குரலை பெற்றுள்ளாள். ஷீனா அவள், ஆஸ்னா பெற்றுள்ளாள், சாஃப்ட்னா மென்மையான, கிளியர்னா தெளிவான, வாய்ஸ்னா குரல். ஷீ ஹேஸ் எ சாஃப்ட் அண்ட் கிளியர் வாய்ஸ். டோன்ட் நெக்லெக்ட் யுவர் ஹெல்த். உங்களுடைய ஆரோக்கியத்தை அலட்சியம் செய்யாதீங்க. உங்களுடைய ஆரோக்கியத்தை அலட்சியம் செய்யாதீர். டோன்ட் நெக்லெக்ட்னா அலட்சியம் செய்யாதீர் அப்படின்னு அர்த்தம் தருது. யுவர்னா உங்களுடைய, ஹெல்த்னா ஆரோக்கியம். டோன்ட் நெக்லெக்ட் யுவர் ஹெல்த். ஐ பெண்ட் டவுன் டு லுக் அண்டர் த பெட். நான் படுக்கைக்கு அடியில் பார்க்க குனிந்தேன். நான் படுக்கை கீழே பார்க்க குனிஞ்சேன் அப்படின்னு அர்த்தம் தருது. ஐனா நான், பென் டவுன்ல குனிந்தேன் அப்படின்னு அர்த்தம் தருது. டு லுக்னா பார்க்க, அண்டர்னா அடியில், பெட்னா படுக்க. ஐ பென் டவுன் டு லுக் அண்டர் த பெட். திஸ் வாட்ச் இஸ் வாட்டர் ரெசிஸ்டன்ஸ். இந்த கடிகாரம் பார்த்தீங்கன்னா இந்த கடிகாரத்தில் பார்த்தீங்கன்னா வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. திஸ்னா இந்த, வாட்ச்னா கை கடிகாரம், ஈஸ்ட்னா இருக்கிறது, வாட்டர் ரெசிஸ்டன்ஸ்னா தண்ணீர் உள்ளே போகாத தன்மை. திஸ் வாட்ச் இஸ் வாட்டர் ரெசிஸ்டன்ஸ். தேர் இஸ் எ ஜென்ரேஷன் கேப் பிட்வீன் தெம். அவர்களுக்கு இடையே பார்த்தீங்கன்னா தலைமுறை இடைவெளி, ஜென்ரேஷன் கேப் இருக்கு, உள்ளது. ஈஸ்ட்னா இருக்கிறது, ஜென்ரேஷன் கேப்னா தலைமுறை இடைவெளி, பிட்வீன்னா இடையே, தெம்னா அவர்கள், அவர்களுக்கு அப்படின்னு அர்த்தம் தருது. தேர் இஸ் எ ஜென்ரேஷன் கேப் பிட்வீன் தெம். ஹி வாஸ் ousted ஃப்ரம் த கிளப் ஃபார் வயலேட்டிங் இட்ஸ் ரூல்ஸ். சங்கத்தோடைய விதிகளை மீறியதற்காக அவர் சங்கத்திலேருந்து வெளியேற்றப்பட்டார். ஹீனா அவர், அவன். வாஸ் oustedனா பார்த்தீங்கன்னா வெளியேற்றப்பட்டார், வெளியேற்றப்பட்டான் அப்படின்னு அர்த்தம் தருது. ஃப்ரம்னா இருந்து, கிளப்னா சங்கம் அப்படின்னு அர்த்தம் தரும். ஃபார் காக, காரணத்தை சொல்கிறோம். வயலேட்டிங்னா மீறுறது, மீறியதற்காக. ஃபார் வயலேட்டிங்னா மீறியதற்காக அப்படின்னு அர்த்தம் தருது. இட்ஸ்னா அதனுடைய, ரூல்ஸ்னா விதிகள். ஹி வாஸ் ousted ஃப்ரம் த கிளப் ஃபார் வயலேட்டிங் இட்ஸ் ரூல்ஸ். இன் இஸ் anguish he forgot about the exams completely. மனவேதனையில் பார்த்தீங்கன்னா அவன் தேர்வை முற்றிலுமே மறந்துட்டான். ஹின்னிஸ் அங்குஷ்னா மனவேதனையில், அவனுடைய மனவேதனையில் அப்படின்ட்டு அர்த்தம் தருதுங்க. ஹீனா அவர், அவன். ஃபகட்னா மறந்துட்டாரு. அபவுட்னா பற்றி, எக்ஸாம்ஸ்னா தேர்வுகள், கம்ப்ளீட்லி முற்றிலும். ஹின்னிஸ் அங்குஷ் he forgot about the exams completely. He chased the cat out of his house. அவன் பூனையை வீட்டிலேருந்து விரட்டிட்டான்.
ஹீனா வந்து அவன், சேஸ்ட்னா வந்து விரட்டினா அப்படின்ட்டு அர்த்தம் தருது. கேட்னா வந்து பூனை, அவுட் ஆஃப்னா வந்து இருந்து, ஹிஸ்னா வந்து அவனுடைய, ஹவுஸ்னா வந்து வீடு. He chased the cat out of his house. She observed the growth of the plant. அவள் வந்து செடியோடைய வளர்ச்சியை வந்து கவனித்தாள். ஷீனா வந்து அவள், அப்சர்வ்ட்னா வந்து கவனித்தாள், growthனா வந்து வளர்ச்சி, பிளான்ட்னா வந்து செடி, ஆஃப்னா வந்து உடைய. ஷீ அப்சர்வ்ட் த growth ஆஃப் த பிளான்ட். த வாட்ச் கம்ஸ் வித் எ இயர்ஸ் கேரண்டி. கடிகாரங்க பார்த்தீங்கன்னா ஒரு வருட உத்தரவாதத்தோட தான் வருது. கம்ஸ்னா வந்து வருகிறது, வித்னா வந்து உடன் அப்படின்ற அர்த்தம் தருது. இயர்ஸ் கேரண்டினா வந்து ஒரு வருட உத்தரவாதம். சரிங்களா, கேரண்டினா வந்து உத்தரவாதம் அப்படின்ற அர்த்தம் தருது. த வாட்ச் கம்ஸ் வித் எ இயர்ஸ் கேரண்டி. ஐ எம் கான்ஃபிடென்ட் தட் ஐ வில் வின் த டென்னிஸ் மேட்ச். டென்னிஸ் போட்டியில் வந்து வெற்றி பெறுவேன் என்று எனக்கு வந்து நம்பிக்கை இருக்குது. ஐ எம் கான்ஃபிடென்ட்னா வந்து நான் நம்பிக்கையாக இருக்கிறேன் அப்படின்ற அர்த்தம் தருது. தட் வந்து என்று அப்படின்ற அர்த்தம் தரும். ஐனா வந்து நான், வின்னா வந்து வெற்றி பெறுவேன் அப்படின்ற அர்த்தம் தருது. ஐ எம் கான்ஃபிடென்ட் தட் ஐ வில் வின் த டென்னிஸ் மேட்ச். மேட்ச் வந்து உங்களுக்கு போட்டி அப்படின்ற அர்த்தம் தரும். ஐ எம் கான்ஃபிடென்ட் தட் ஐ வில் வின் த டென்னிஸ் மேட்ச். There is usually a cool breeze here in the evening. பொதுவாக பார்த்தீங்கன்னா இங்கே மாலையில் குளிர்ந்த காற்று இருக்கும், வீசும் அப்படின்ற அர்த்தம் தருது. ஈஸ்ட்னா வந்து இருக்கிறது, யூஸ்வலி வழக்கமாக, கூல் ப்ரீஸ்னா வந்து குளிர்ந்த காற்று, ஹியர்னா இங்கே, இந்த ஈவினிங்னா வந்து மாலையில். தேர் இஸ் யூஸ்வலி அ கூல் ப்ரீஸ் ஹியர் இன் த ஈவினிங். வி போத் லைக் த சேம் சார்ட் ஆஃப் மியூசிக். நாங்கள் இருவருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியான இசையை வந்து பிடிக்கும், விரும்புகிறோம் அப்படின்ற அர்த்தம் தருது. வி போத்னா வந்து நாங்கள் இருவரும், லைக்னா வந்து விரும்புகிறோம், சேம்னா வந்து ஒரே, சார்ட்னா வந்து மாதிரியான, சேம் சார்ட்னா வந்து ஒரே மாதிரியான அப்படின்ற அர்த்தம் தருது. மியூசிக்னா வந்து இசை. வி போத் லைக் த சேம் சார்ட் ஆஃப் மியூசிக். விச் ஒன் டு யூ திங்க் இஸ் கரெக்ட்? எந்த ஒன்று வந்து சரியானது என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? விச் ஒன்னா வந்து எந்த ஒன்று, டு யூ திங்க்னா வந்து நீங்கள் நினைக்கிறீர்கள், ஈஸ்னா வந்து இருக்கிறது, கரெக்ட்னா வந்து சரியானதாக. விச் ஒன் டு யூ திங்க் இஸ் கரெக்ட்? திஸ் ஹாலிடேஸ் வில் கிவ் யூ அ சான்ஸ் டு ரிலாக்ஸ். இந்த விடுமுறைகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓய்வெடுக்க ஒரு வாய்ப்பை வந்து வழங்கும். ஹாலிடேஸ்னா வந்து விடுமுறைகள், திஸ்னா வந்து இந்த, வில் கிவ்னா வந்து வழங்கும், சான்ஸ்னா வந்து வாய்ப்பு, யூனா வந்து உங்களுக்கு, டு ரிலாக்ஸ்னா வந்து ஓய்வெடுக்க. This holidays will give you a chance to relax. There is a significant difference in prices between the two stores. இரண்டு கடைகளுக்கும் இடையே விலையில் குறிப்பிடத்தக்க வேறுபாடு உள்ளது. ஈஸ்ட்னா வந்து இருக்கிறது, உள்ளது அப்படின்னு அர்த்தம் தருது. சிக்னிஃபிகண்ட்னா வந்து குறிப்பிடத்தக்க அப்படின்னு அர்த்தம் தருது. டிஃப்ரென்ஸ்னா வந்து வேறுபாடு. இன் ப்ரைஸஸ்னா வந்து விலையில் அப்படின்னு அர்த்தம் தருது. பிட்வீன்னா வந்து இடையே. இந்த டூ ஸ்டோர்ஸ்னா வந்து இரண்டு கடைகள். There is a significant difference in prices between the two stores. He spread coffee beans over a plastic sheet to dry in the sun. வெயிலில் வந்து காய வைக்க காப்பி கொட்டைகளை பிளாஸ்டிக் ஷீட் மேலே அவன் பரப்பினான். ஹீனா வந்து அவன், ஸ்ப்ரெட்னா வந்து பரப்பினான் அப்படின்னு அர்த்தம் தருது. ஓவர்னா வந்து மேலே, டு ட்ரைனா வந்து காய வைக்க, இந்த சன்னா வந்து வெயிலில் அப்படின்ட்டு அர்த்தம் தருது. He spread coffee beans over a plastic sheet to dry in the sun. The girl's ability to speak 4 languages fluently impressed me. அந்த பெண்ணின் 4 மொழிகளை சரளமாக பேசும் திறன் என்னை கவர்ந்தது. கேர்ள்ஸ் எபிலிட்டினா வந்து பெண்ணின் திறன் அப்படின்ட்டு அர்த்தம் தருது. டு ஸ்பீக்னா வந்து பேசுவது. 4 லாங்குவேஜஸ்னா வந்து 4 மொழிகள். ஃப்ளூயன்ட்லி சரளமாக. இம்ப்ரெஸ்ட் மீ என்னை வந்து கவர்ந்தது அப்படின்ட்டு அர்த்தம் தருது. த கேர்ள்ஸ் எபிலிட்டி டு ஸ்பீக் 4 லாங்குவேஜஸ் ஃப்ளூயன்ட்லி இம்ப்ரெஸ்ட் மீ. Fishing is the main source of livelihood for many people in the area. இப்பகுதியில் உள்ள பலருடைய வாழ்வாதாரமாக மீன்பிடி தொழில் வந்து இருக்கு. ஃபிஷிங்னா வந்து மீன் பிடித்தல், ஈஸ்ட்னா வந்து இருக்கிறது, மெயின் சோர்ஸ் ஆஃப் லைவ்லிஹுட்னா வந்து வாழ்வாதாரமாக அப்படின்ட்டு அர்த்தம் தருது. மெனி பீப்புள்னா வந்து பலரின் அப்படின்ட்டு அர்த்தம் தருது. இந்த ஏரியானா வந்து இந்த பகுதியில். ஃபிஷிங் இஸ் த மெயின் சோர்ஸ் ஆஃப் லைவ்லிஹுட் ஃபார் மெனி பீப்புள் இன் த ஏரியா.
மீண்டும் உங்களை வேறொரு வித்தியாசமான வீடியோவில் சந்திக்கிறேன்.